தந்தை சின்னசாமி ஐயர் அரண்மனையில் உத்தியோகம் பார்த்து வந்ததினால் அடிக்கடி தந்தையுடன் சுப்பையா சென்று வந்தார். ஒரு நாள் எட்டயபுரம் மன்னர் சின்னசாமி ஐயரை பார்த்து, சுப்பையாவை பிள்ளையாக பெற நீங்கள் என்ன புண்ணியம் செய்தீர்களோ? ஞான சம்பந்தரால் சீர்காழி புகழ்பெற்றது போல் ஒரு நாள் சுப்பையாவால் எட்டயபுரம் பிரபலமாக போகிறது, பார்த்து கொண்டே இருங்கள் என்றார். மகாராஜா, நீங்கள் என்ன சொல்கிறீர்கள் என்று புரியாது கேட்டார் சின்னசாமி ஐயர். சின்னசாமி, நான் சொல்வது வஞ்ச புகழ்ச்சி இல்லை, நான் திறந்து பாராட்டே. உங்களுக்கு தெரியாமல் அவ்வப்போது என்னிடம் வந்து அவன் எழுதிய கவிதைகளை படிப்பான். அக்கவிதைகளை ராகம் போட்டு பாடி காட்டுவான். நவரசங்கள் நிறைந்த எதுகை மூனையுடன் பாடும் விதம் என்னை வெகுவாக கவர்ந்தது. ஒரு சில பாடல்களுக்கு எனக்கு அர்த்தம் தெரியாது, பொருள் கேட்டேன். அடாடா, மழலை மொழியில் அவன் சொன்ன விளக்கம் கேட்டு அவன் குமரகுருபரர் என்று மயங்கி விட்டேன் என்று மன்னர் மகிழ்ச்சியுடன் கூறினார். மன்னர் புகழ் பாடுவதை கேட்ட தந்தைக்கு ஈன்ற பொழுதின் பெரிதுக்கும் தன் மகனை சான்றோர் என கேட்ட தாய் என்ற குரலுக்கு நிறைவான மகிழ்வினை கொண்டார்.